எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க தமிழ், வளர்க ஜோதிடம். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில பஞ்சாங்க பத்திய குறிப்பும் 12 ராசிக்கும் அதிர்ஷ்டமான ராஜநிலை எண்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஆடி மாத பலன்கள்ல தனுசு ராசி நேற்றுக்கு பார்த்துருக்குறோம். அதோட தொடர்ச்சியான வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தட்சிணாய காலம், பராபவ வருடம், ஆடி மாதம் 2ஆம் தேதி, சனிக்கிழமை, இன்று 18/7/2026 கரிநாள். இன்னைக்கு நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை, கௌரி நல்ல நேரம் மதியம் 12:15 மணி முதல் 1:15 மணி வரை, இரவு 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்று கிழக்கு திசை சூலம். கிழக்கு நோக்கி போறவங்க 1 டீஸ்பூன் தயிர் சாப்பிட்டுட்டு போங்க. இன்றைய திதி சதுர்தசி. இன்றைய திதி பஞ்சமி திதி காலை 9:40 பிறகு. நட்சத்திரம் பூர நட்சத்திரம். யோகம் வரியான் நாம யோகம். கரணம் பவகரணம். சந்திராஷ்டமம் மகர ராசி திருவோணம் நட்சத்திரத்திற்கு. கிரக நிலவரங்கள்: ரிஷப ராசியில் செவ்வாய் பகவான், மிதுன ராசியில் புதன் பகவான், கடக ராசியில் சூரிய பகவான் மற்றும் குரு பகவான், சிம்ம ராசியில் சந்திர பகவான், சுக்கிர பகவான் மற்றும் கேது பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் சனி பகவான். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு பர்மனண்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க. ஒரு 25 ரூபா தான் வரும். இந்த 25 ரூபாயில உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான நன்மையும் நடக்கும். அதுவும் ஒரு 100 நாள் நடக்கும். நம்ப முடியலையே, நிறைய பேர்த்துக்கு மிராக்கள் நடந்திருக்குங்க. நீங்கள் நம்பிக்கையோடு செய்யும் போது, அதாவது உங்கள் ராசி அல்லது உங்கள் லக்னத்துக்கு அதிர்ஷ்டமான எண்ணை நம்ம தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த அதிர்ஷ்டமான எண்ணை மணிக்கட்டில் எழுதுங்க. எழுதும் போது உங்களுக்கு என்ன தேவை? திருமணம் நடக்கணுமா, குழந்தை பாக்கியம் வேணுமா, கொடுத்த பணம் வேணுமா, நல்ல வேலை வேணுமா, வேலையில் பர்மனெண்ட் ஆகணுமா, வெளிநாட்டு போகணுமா, நகையை மீட்கணுமா, அடமானத்திலிருந்து இடம் விற்கணுமா, இது மாதிரி உங்களுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் மனதார நினச்சிக்கிட்டு அந்த நம்பரை எழுதுங்க. ஒரு டைம் நீங்கள் சொல்லிட்டு எழுதுனா போதும், நிச்சயமாக 100 நாளில் வெற்றி அடையும். இந்த எண் தினைக்கும் மாறுபட்டுக்கிட்டே தான் வரும். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு எண்கள் தான் வரும். அதனால் டெய்லி வீடியோ பாருங்கள். தொடர்ந்து 100 நாள் பார்த்துக்கிட்டே வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். ஓகேங்களா? இது எழுதக்கூடிய நேரம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுதலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது 6:2, 6:4, 6:6, 6:8, 6:22, 6:26, 6:33, 6:42, 6:51 எழுதலாம். இதே மாதிரி அடுத்தது 8 மணிக்கு தான் எழுதணும். 7 to 8 எழுத வேண்டாம். ஓகேங்களா? மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 33, 33. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 20, 20. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 04, 04. கடகராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 14, 14. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 37, 37. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 64, 64. துலா ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 72, 72. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 41, 41. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 87, 87. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்டமான எண் 74, 74. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 85, 85. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 89, 89. இது காமனான ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண்கள்.
உங்க ஜாதகப்படி பர்டிகுலரா உங்க ஜாதகப்படி உங்களுக்கு அதிர்ஷ்டமான செல்போன் நம்பர் வேணுமா, பணத்தை ஈர்க்கக்கூடிய வசியமான 4 டிஜிட் 6 டிஜிட் பாஸ்வேர்டு வேணுமா, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. கட்டணம் வாங்கி கொண்டு தான் உங்களுக்கு எடுத்து தரப்படும். ஓகேங்களா. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது தனுசு ராசியோட தொடர்ச்சி. ஆடி மாத பலன் தான் பார்க்க போறோம். நேற்று வரைக்கும் நம்ம வந்து குழந்தை பாக்கியம் மக்களாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு வேலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் வேலையை குறிக்கக்கூடிய தனுசு ராசிக்கு அது இங்க சுக்கிர பகவான் 9ல வந்து இருக்கிறாங்க. ஓகேங்களா. 6ல வந்து செவ்வாய் பிளஸ் சனி பார்வை வந்து இருக்கு. ஓகேங்களா. உங்களுக்கு எதிரிகள் யாராவது இருந்தாங்கன்னா எதிரிகள் எல்லாம் இப்ப விலகி போகக்கூடிய நேரம் இந்த ஆடி மாசத்துல தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு. வேலையில வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் வந்து உண்டு. நீங்க உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான அதிர்ஷ்டம் வந்து உண்டு. வெற்றி வாய்ப்பு வந்து உண்டு. புதிய வேலை கிடைக்கும். புதுசா வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து உண்டு. கணவன் மனைவி ஒற்றுமை எப்படி இருக்கும்? 7ஆம் இடம் தான் கணவனை குறிக்கக்கூடியது அல்லது மனைவியை குறிக்கக்கூடியது ஆணா இருந்தால். ஓகேங்களா. அங்க புதன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாங்க. நல்ல அந்யோன்யமாக வாழக்கூடிய நேரங்கள் இந்த காலகட்டங்கள். சந்தோஷம் குறைவே இருக்காது. தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு ஒரு சில சங்கடங்கள் இருந்தாலும் மனைவினால சந்தோஷம், கணவரால சந்தோஷம்ங்கிறது இந்த ஆடி மாசத்துல வந்து உண்டு. புதுசா திருமணம் ஆகக்கூடியவங்களுக்கு திருமணம் நடக்குமா? பொதுவாக ஆடி மாசத்துல நம்ம வந்து திருமணம் பண்ண மாட்டோம். ஆனா திருமணத்துக்கான பேச்சுவார்த்தைகளை வந்து நீங்க வந்து செயல்படுத்தலாம். அதுல வந்து தவறு கிடையாது. பெண் பார்க்க போறது, வரன் பதிவு பண்றது அதெல்லாம் வந்து பதிவு பண்ணலாம். ஓகேங்களா. நிச்சயம் கூட பண்ணலாம், தவறு கிடையாது. அடுத்தது வந்து தந்தைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா 9ஆம் இடம் தான் தந்தை. இங்க வந்து சந்திரன் சுக்கிரன் கேது 3 கிரகங்கள் இருக்கு. செவ்வாயோட பார்வை வந்து இருக்குது. ஓகேங்களா. உங்க தந்தைக்கு வந்து இடம் மாற்றத்துக்கான அமைப்பு யோகம் வந்து உண்டு. ஒரு சில நபர்களுக்கு வந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் வந்து வரும். ஓகேங்களா. அதே மாதிரி வந்து வீண் விரயம், உங்க தந்தைக்கு வந்து வீண் விரயம் வரக்கூடிய காலங்கள் இந்த காலம். தந்தையினால உங்களுக்கு லாபம் உண்டு. தந்தைக்கு வந்து விரயமாகும். அதாவது அவங்களுக்கு வந்து உடல்நிலை சற்று குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் வந்து உண்டு. ஓகேங்களா. மாற்றம் கொடுத்தா அதை வந்து ஏத்துக்கணும். ஓகே. அடுத்தது வந்து தொழில் மற்றும் மாமியாருக்கு வந்து எப்படி இருக்கும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தனுசு ராசிக்கு 10ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா புதன் தான் வருவார். அவர் 7ல வந்து இருக்கிறாங்க. அந்த 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்வை இருக்கு. அப்ப தொழில்ல இருக்கிறவங்க நேர்மையாக இருக்கணும். ஏன்னா சனி பகவான் எந்த இடத்துல பார்வை விழுதோ அந்த இடத்துல உள்ள நபர்கள் உறவுக்காரங்கள் நேர்மையா இருந்தாங்கன்னா வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டு. இல்லைன்னா அடுத்தது வச்சு செஞ்சிடும். கவனமாக இருக்க வேண்டும். உங்களோட மாமியாரால் நல்ல நன்மை உண்டு. மாமியார்னால லாபங்கள் அதிகமாக உண்டு. ஓகேங்களா. ஆனா குடும்ப செலவு மட்டும் தவிர்க்கவே முடியாது அவங்களுக்கு. அந்த மாதிரி அமைப்பு வந்து உண்டு. தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு அன்னை அக்கா அல்லது மருமகன் மருமகளுக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்த வந்து கேது பகவான் பார்வை ஒரு வருஷமா இருக்கு. அதனால இவங்க பேராசைப்பட்டால் பெரும் நஷ்டம் தான் வரும். அல்லது உடம்புல உஷ்ணம் சார்ந்த பிரச்சனையில வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ட்ரபிள் இருக்க தான் செய்யும். ஓகேங்களா. லாப நோக்கத்தோட யார்ட்டையும் பழகக்கூடாது. முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகள் வந்து உண்டு. பதவி உயர்வு உண்டா அப்படின்னா நிச்சயமாக உண்டு. வெளிநாட்டுக்கு போகலாமா அப்படின்னா வெளிநாட்டு வாய்ப்பு தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு தானா தேடி வரும். அதை வந்து பயன்படுத்திக்கலாம். வெளிநாட்டு தொடர்பு வந்து உண்டு, போகலாம். பரிகாரம் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு தான் முக்கியம். ஃபர்ஸ்ட் உங்களோட குலதெய்வ வழிபாடு தான் இம்பார்ட்டன்ட். குலதெய்வம் தெரியல சார் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு சூரியனும் சந்திரன் வழிபாடு பண்றது சிறப்பு. காலையில சூரியன் வழிபாடு, இரவுல சந்திரன் வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களோட குலதெய்வம் எங்க இருக்கு என்னங்கிறத வந்து தெரியப்படுத்திடும். தொடர்ந்து பண்ணணும். சும்மா ஒரு நாள் 2 நாள் பண்ணிட்டு விட்டோம்னா அது கிடைக்காது. ஏன்னா குலதெய்வங்கிறது அவனை சீக்கிரத்தில் கண்டுபிடிக்க முடியாது. நிறைய பேர்த்திட்ட நிறைய ஜோசியர், நிறைய மந்திரியம், தாந்திரிகம் தெரிஞ்சவங்களாம் நீங்கள் பணம் கொடுத்து அதிகப்படியான செலவு செஞ்சு தெரிஞ்சுக்கணும். ஆனால் அது அக்யூரேட்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது கேரண்டி கிடையாது. ஆனால் சூரியனும் சந்திரனையும் நீங்கள் வழிபாடு பிடிச்சிட்டிங்கன்னா அது நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா சூரியன் ஒளியும் சந்திரன் ஒளியும் பூமியில படாத இடம் கிடையாது. அதனால நிச்சயமாக 100% உறுதியாக கிடைக்கும். பார்த்துங்க. அல்லது இஷ்ட தெய்வம் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு தெய்வத்தை பிடிச்சிக்கணும். அந்த தெய்வத்துக்கு அந்த கோயிலுக்கு தினைக்கும் குறிப்பிட்ட நேரத்தில் ரெகுலராக போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் வந்து உண்டு. நம்பிக்கை இருப்பவர்களுக்கு நவகிரகங்கள் வழிகாட்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.